ஒபதியாவின் புத்தகம். இந்த புத்தகத்தை எழுதியது யார்? ஒபதியா. ஒபதியா தான் இந்த புத்தகத்தை எழுதியிருப்பார் என்பது வேத பண்டிதர்களின் அபிப்பிராயம். எப்பொழுது எழுதப்பட்டது? இந்த விஷயத்தில் அநேக அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் கூட வேத பண்டிதர்கள் சொல்லும் கருத்து, ஒபதியா கிறிஸ்துவுக்கு முன் 840வது வருடத்தில் அல்லது அந்த காலகட்டத்தில் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கலாம் என்று கருத்து சொல்கிறார்கள். ஒபதியாவில் எத்தனை அதிகாரம் உண்டு? ஒரே ஒரு அதிகாரம். எத்தனை வசனங்கள்? 21 வசனங்கள். இது எத்தனாவது புத்தகம்? 66 புத்தகங்கள் உண்டல்லவா? இந்த 66 புத்தகங்களிலே ஒபதியா எத்தனாவது புத்தகம் என்றால் 31வது புத்தகம். ஒபதியா என்ற பெயருக்கான அர்த்தம் கர்த்தரை ஆராதிக்கிறவன். கர்த்தரை ஆராதிக்கின்றவன் என்பது ஒபதியா என்ற பெயருக்கான அர்த்தம். கர்த்தரை ஆராதிக்கின்றவன். கவனிங்க, இந்த பரிசுத்த வேதாகமத்திலே, குறிப்பாக பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தில் ஒரே ஒரு அதிகாரத்தை கொண்ட புத்தகம் ஒபதியா. ஒபதியாவிலே ஒரே ஒரு அதிகாரம்தான் உண்டு. பழைய ஏற்பாட்டிலே ஒரே ஒரு அதிகாரத்தை கொண்டிருக்கிற புத்தகம் எதுவென்றால் அது இந்த ஒபதியாவின் புத்தகம்தான். இரண்டாவதாக, பழைய ஏற்பாட்டிலே மிகவும் சிறிய புத்தகம் எது என்று கேள்வி எழுப்பினார் ஒபதியாதான். இதுதான் மிகவும் சிறிய புத்தகம். அதேபோல ஒரே ஒரு அதிகாரத்தை கொண்ட புத்தகம் இதுதான். பழைய ஏற்பாட்டிலே 13 பேர் ஒபதியா என்ற பெயரை கொண்டவர்களாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். இந்த ஒபதியா யாரை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்தான்? முதலாவது வசனம், ஒபதியாவின் தரிசனம். கர்த்தராகிய ஆண்டவர் ஏதோமை குறித்துச் சொல்லுகிறது என்னவென்றால், இங்க தெளிவா இருக்கு. ஒபதியா ஏதோம் என்ற பெயருடைய தேசத்தை குறித்து அல்லது அங்குள்ள ஜனங்களை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். அதாவது ஏதோம் யார்? மொத்தமாக 16 தீர்க்கதரிசிகள். அதாவது தீர்க்கதரிசிகளின் புத்தகம் என்று சொல்கிறோம் அல்லவா? இந்த தீர்க்கதரிசிகளின் புத்தகம் என்று அழைக்கப்படுகிற 16 தீர்க்கதரிசிகள் யாரென்று இன்னும் ஒரு முறை கூட உங்களுக்காக ஸ்கிரீனிலே காண்பிக்கிறோம். யூதா ராஜ்யத்திற்கான தீர்க்கதரிசிகள் யோவேல், ஏசாயா, மீகா, செப்பனியா, ஆபகூக், எரேமியா. இந்த 6 பேரும் யூதா ராஜ்யத்திற்காக தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருந்த தீர்க்கதரிசிகள். அதேபோல இஸ்ரவேல் ராஜ்யத்திற்கு எலியா, எலிசா, ஆமோஸ், ஓசியா. இந்த 4 பேரும் இஸ்ரவேல் ராஜ்யத்திற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசிகள். தீர்க்கதரிசிகளின் புத்தகங்கள் என்று அழைக்கப்படுகின்ற அந்த 16 பேரில் எலியாவும் எலிசாவும் இல்லை. ஏனென்றால் எலியா எலிசாவிடமிருந்து புத்தகங்கள் இல்லாததினால. ஆனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்ரவேல் தேசத்திற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசிகள் 4 பேர். அதைத் தொடர்ந்து நாம் பார்ப்பது அசீரிய சாம்ராஜ்யம். அந்த அசீரிய சாம்ராஜ்யத்துக்கு தேவன் யோனாவை தீர்க்கதரிசியாக ஏற்படுத்திக் கொண்டார். அசீரிய சாம்ராஜ்யத்துக்கு யோனாவை தேவன் தீர்க்கதரிசியாய் ஏற்படுத்திக் கொண்டிருந்தார். ஏதோம் என்கிற பட்டணத்திற்கு அல்லது ராஜ்யத்திற்கு தேவன் ஒபதியாவை தீர்க்கதரிசியாய் தெரிந்து கொண்டார். அது மாத்திரமின்றி நினிவே பட்டணத்துக்காக யோனாவையும், அசீரிய சாம்ராஜ்யத்துக்காக நாகூமையும் தேவன் தெரிந்து கொண்டிருந்தார். அதேபோல பாபிலோன் தேசத்துக்காக தேவன் தானியேலை ஏற்படுத்தியிருந்தார். யூதர்கள் 70 வருடங்கள் அந்த கஷ்டத்தை அனுபவித்த பிறகு திரும்பவும் எருசலேமுக்கு வந்தார்கள். அப்படி வந்தபோது ருபாபேல் என்ற தலைவனின் மூலமாக தேவன் ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தார். அந்த சமயத்திலே ஆலய கட்டுமனத்திற்காக ஜனங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு, உருவாக்குவதற்கு தேவன் சகரியா மற்றும் ஆகா என்கிற தீர்க்கதரிசிகளை அனுப்பி வைத்தார். ஆலய கட்டுமானம் முடிந்ததற்கு பிறகு தேவன் நெகேமியாவை அனுப்பினார் எருசலேமைச் சுற்றி சுவர்களை கட்டி எழுப்புவதற்கு. அந்த சமயத்திலே பிரஜைகளை தேவனுடைய வார்த்தைகளால் ஆயத்தப்படுத்துவதற்கு ஒருபுறம் எஸ்ரா இருந்தபோதும் தேவன் மல்கியாவையும் தெரிந்து கொண்டார். அதேபோல பாபிலோன் சாம்ராஜ்யம் யூதா ராஜ்யத்தை கையகப்படுத்தி அடிமைகளாக அவர்களை கொண்டு போனபோது தானியேல் பாபிலோன் பட்டணத்திலும், எசேக்கியேலோ கேபார் என்கிற நதி அண்டையிலும் அடிமைகளாக இருந்த அந்த யூதர்களுக்கு மத்தியில் தீர்க்கதரிசியாக தன்னுடைய ஊழியத்தை செய்தான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்தெந்த தீர்க்கதரிசிகள் எந்தெந்த காலத்தில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு
அவரவர் ஊழியங்களை நடத்தினார்கள் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீர்கள். இப்பொழுது ஒபதியாவை குறித்து நாம் பார்க்கின்றோம். ஒபதியாவின் புத்தகத்தின் 1வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தில் தெளிவாய் திட்டவட்டமாய் நான் தெரிந்து கொள்வது என்னவென்றால், ஒபதியாவினுடைய தரிசனம் கர்த்தராகிய ஆண்டவர் ஏதோமை குறித்து சொல்லுகிறது என்னவென்றால், ரைட், இப்போ கொஞ்சம் உங்களை எண்ணாகமத்திற்கு கூட்டிட்டு போலான்னு. யார் இந்த ஏதோம்? எதற்காக ஏதோமுக்கு ஒபதியா தீர்க்க தரிசனம் உரைத்தான்? சில வெளியேறப்பெற்ற விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எண்ணாகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரம் 14வது வசனம். பின்பு மோசே காதேசிலிருந்து ஏதோம் ராஜாவினிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, எங்கள் பிதாக்கள் எகிப்துக்கு போனதும், நாங்கள் எகிப்திலே நெடுநாள் வாசம் பண்ணினதும், எகிப்தியர் எங்களையும் எங்கள் பிதாக்களையும் உபத்திரவப்படுத்தினதும், இவைகளினால் எங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தமும் உமக்கு தெரிந்திருக்கிறது. கர்த்தரை நோக்கி நாங்கள் மன்றாடினோம், அவர் எங்களுக்கு செவி கொடுத்து ஒரு தூதனை அனுப்பி எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். இப்பொழுது நாங்கள் உமது எல்லைக்கு உட்பட்ட காதேஷ் ஊரில் வந்திருக்கிறோம். நாங்கள் உமது தேசத்தின் வழியாய் கடந்து போகும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும். வயல்வெளிகளின் வழியாகவும் திராட்சத் தோட்டங்கள் வழியாகவும் நாங்கள் போகாமலும் துறவுகளின் தண்ணீரை குடியாமலும் ராஜபாதையாகவே நடந்து உமது எல்லையை கடந்து போகும் மட்டும் வலதுபுறம் இடதுபுறம் சாயாது இருப்போம் என்று உமது சகோதரனாகிய இஸ்ரவேல் சொல்லி அனுப்புகிறான் என்று சொல்லச் சொன்னான். அதற்கு ஏதோம், நீ என் தேசத்தின் வழியாய் கடந்து போகக்கூடாது, போனால் பட்டயத்தோடே உன்னை எதிர்க்க புறப்படுவேன் என்று அவனுக்குச் சொல்லச் சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர், நடப்பான பாதையின் வழியாய் போவோம், நாங்களும் எங்கள் மிருகங்களும் உன் தண்ணீரை குடித்தால் அதற்கு கிரயம் கொடுப்போம், வேறொன்றும் செய்யாமல் கால்நடையாய் மாத்திரம் கடந்து போவோம் என்றார்கள். கால்நடையாய் மாத்திரம் கடந்து போவோம் என்றார்கள். அதற்கு அவன், நீ கடந்து போகக்கூடாது என்று சொல்லி வெகு ஜனங்களோடும் பலத்த கையோடும் அவர்களை எதிர்க்க புறப்பட்டான். இப்படி ஏதோம் தன் எல்லை வழியாய் கடந்து போகும்படி இஸ்ரவேலருக்கு உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் இஸ்ரவேலர் அவனை விட்டு விலகிப் போனார்கள். என்ன நடந்தது? தேவன் இஸ்ரவேலர்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்து தாம் வாக்கு பண்ணின பூமிக்கு வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் மோசேயின் தலைமையின் கீழ். அப்படி அவர்கள் போய்கொண்டிருந்த வேளையிலே, கால்நடையாய் போய்கொண்டிருந்த சமயத்தில், ஏதோம் என்கிறதான ஒரு தேசம் அவர்கள் வழியிலே இருந்தது. அப்பொழுது மோசே தன் ஆட்களை அனுப்பி வைத்து அங்க இப்படி ஒரு வாக்கு கொடுக்கிறான், நாங்க உன் தண்ணியை குடிக்க மாட்டோம், உங்க வயலுக்குள்ளேயும் போக மாட்டோம், வலப்புறமும் இடப்புறமும் பார்க்கவே மாட்டோம். ஏதோம்ல அந்த ராஜபாதை இருக்கிறது அல்லவா, இந்த ராஜபாதை வழியாவே நாங்க கடந்து போயிடுறோம், எங்கேயும் நிக்க மாட்டோம். ஒருவேளை தப்பித்தவரவே யாராவது தண்ணீர் குடிச்சிட்டா அதற்குண்டான கிரயத்தை கூட நாங்க கொடுத்துட்றோம். நாங்க வாக்குத்தத்த பூமிக்கு போக போறோம், ரொம்ப சிரமப்பட்டு தான் போயிட்டு இருக்கோம், ஏற்கனவே சிரமங்கள் அனுபவிச்சிருக்கோம், சுமைக்கிற வேலை செஞ்சிருக்கிறோம். 400 வருடங்களாக அடிமைகளாக அங்கிருந்தோம். நாங்கள் செய்த விண்ணப்பத்திற்கு தேவன் இறங்கி இப்பொழுது எங்களுக்கு வழிகாட்டுகிறார். அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற வாக்குத்தத்த பூமிக்கு எங்களை வழிநடத்தி போய்கொண்டிருக்கிறார். தயவு செய்து பெர்மிஷன் தர வேண்டும். உங்களிடத்திலிருந்து எதையும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, கேட்கவில்லை. நாங்கள் ராஜபாதை வழியாகவே உடைய தேசத்தை கடந்து அந்த பக்கம் போய்விடுகிறோம். இதை தவிர வேறு எதையும் நாங்கள் கேட்கவில்லை, தயவு செய்து புரிந்துகொள் என்று மோசே செய்தி அனுப்புகிறான். அதற்கு ஏதோமியர் கொடுத்த பதில் என்னவென்றால், முடியவே முடியாது, உள்ள வரக்கூடாது என்று சொன்னது மட்டுமின்றி ஏதோமின் ராஜா ஒரு சேனையையே தயாராக்கி ஒரு படையையே உருவாக்கி கொண்டு திடீரென்று இஸ்ரவேலுக்கு எதிராய் வந்து விடுகிறான். அது அந்த ஏதோமியரின் குணம். இவ்வளவுக்கும் யாருங்க இந்த ஏதோமியர்கள்? ஆக்சுவலா அந்த ஏதோமியர்னா யார்? ஏதோம் அப்படின்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? சிவந்த என்று அர்த்தம். ஏதோம் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்காவது ஐடியா இருக்கா? ஏதோம் என்றால் யாருங்க? ஏசா. ஏசா ஏதோம். ஏதோம் என்றாலே சிவந்த நிறமுடைய. இந்த ஏதோமியர்கள் யாரென்றால் ஏசாவினுடைய சந்ததிதான்.
36வது அதிகாரம் ஒருமுறை பார்க்கலாம் வாங்க. அதாவது ஆதியாகமம் 36வது அதிகாரம் 8வது வசனம். அதனால் ஏசா சேயீர் மலையில் குடியேறினான். ஏசாவுக்கு ஏதோம் என்று பேர். சேயீர் மலையில் இருக்கிற ஏதோமியருடைய தகப்பனாகிய ஏசாவின் சந்ததிகளும். ஏசானா ஏதோமியன். ஏதோமியர்கள் என்றால் ஏசாவினுடைய சந்ததியினர் தான், குழம்பிக்க வேண்டாம். அது மாத்திரமல்ல, 12வது வசனம். திம்னாள் ஏசாவின் குமாரனாகிய எலிப்பாசுக்கு மறுமனையாட்டியாயிருந்து எலிப்பாசுக்கு அமலேக்கை பெற்றாள். இந்த 2 பேரையும் நீங்க ஞாபகத்தை வச்சுக்கணும். ஏதோம், அமலேக், இந்த 2 பேர்த்த அப்படியே கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரைட். ஒருவேளை என்ன மாதிரி ஒருத்தம் போய் ஏதோம் ராஜா கிட்ட பேச போய், ஐயா ஏதோம் அல்லது ராஜா, ஏதோம் ராஜா, எதுக்காக அவங்க அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு அவங்க போற தேசத்துக்கு ராஜபாதை வழியா போயிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால உனக்கு எந்த நஷ்டமும் வரப்போறது இல்லையே, அப்புறம் ஏன் அவங்கள நீ போக விட மாட்டேங்கிற? அப்படியே அவங்க போனா அதுல உனக்கு என்ன நஷ்டம் வரப்போகுது? அவங்க ஏதோ உங்ககிட்ட பெரிய உதவி ஒன்னும் கேட்கலையே, உங்ககிட்ட இருக்கிற எதையுமே அவங்க கேட்கலையே. உன் தண்ணியை குடிக்கிறனும் வயல்ல இருக்கிறத சாப்பிடுவோம் அந்த மாதிரி எதுவுமே கேட்கலையே. அவங்க அந்த ராஜபாதை வழியா போறோன்னு கேட்கறாங்க. நல்லவங்கிறதுனால பெர்மிஷன் கேட்டுட்டு போலான்னு நினைக்கிறாங்க. ஆனா நீ எதுக்கு விட மாட்டேங்கிற அப்படின்னு என்ன மாதிரி ஒரு ஆள் ஏதோம் ராஜா கிட்ட கேட்டிருந்தா அவன் சொல்ற பதில் என்னவா இருந்திருக்கும் தெரியுமா? அவங்கன்னா எங்களுக்கு பிடிக்காது. என்ன விஷயம்? பிடிக்காதுன்னா அவ்வளவுதான். சரி சரி, கோவத்துல கத்துற, அதெல்லாம் கரெக்டா. ஏன் பிடிக்காது? அவங்க என்ன எங்களுக்கு பிடிக்காதியா? ஏன் அவங்க என்ன உனக்கு பகைஞர்களா? அவங்க உன்னோட குடும்பத்துக்கோ அல்லது உன்னோட வம்சத்துக்கோ அல்லது உன்னோட ஊருக்கோ அல்லது உங்க பட்டணத்துக்கோ உங்க குடும்பத்துக்கோ அவங்க எதிரிகளா? எதுக்கு அவங்க பேரை சொன்னா எவ்வளவு கோவப்படுற? அவங்கள சொன்னா எதுக்காக உனக்கு அவ்வளவு ஒரு வெறி வருது? எதுக்காக இவ்வளவு எதிர்ப்பு? என்ன விஷயம்? ஏதோ அதுக்கு என்ன பதில் சொல்லுவான் தெரியுங்களா? உண்மையை சொல்ல போனா அவங்க ஒன்னும் எங்களுக்கு அந்நியர் கிடையாது. அப்ப யாரு? எனக்கு சகோதரர்கள் தான். என்னது? எங்க சகோதரர்கள் தான். சகோதரர்களா? எப்படி சகோதரர்கள்? அதான் எங்க அப்பா ஏசாவும் அவங்க அப்பா யாக்கோபு 2 பேரும் சொந்த அண்ணன் தம்பிங்க தான். அப்படின்னா இப்ப நீங்க 2 பேரும் என்ன முறை? அண்ணன் தம்பிகள் தான். என்னது அண்ணன் தம்பிங்கிற? அப்ப ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவ? அது மட்டும் முடியாது. ஏன், என்ன விஷயம்? எங்க அப்பாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் பிடிக்காது. ஹலோ, இப்ப புரியுதா உங்களுக்கு? எங்க அப்பாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஆகாது. உங்க அப்பா யாரு? ஏசா, அவங்க அப்பா யாக்கோபு. அவங்க 2 பேருக்கும் ஒத்து போகாது. எப்ப இருந்து ஒத்து போகாது? ஐயோ, 100கணக்கான வருஷங்களா ஒத்து போகாது. எப்பத்துல இருந்து? 100கணக்கான வருஷங்களா ஒத்து போகவே போகாது. இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். ஏசா யாக்கோபு மரிச்சிட்டாங்க. அவங்க மரித்ததுக்கு அப்புறம் 400 வருடங்களுக்கு மேல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளா எகிப்து தேசத்துல இருந்தாங்க. இப்போ இது 500வது வருஷம். அப்படின்னா ஓவராலா நாம பார்க்கும்போது ஏறக்குறைய 450 வருடங்களுக்கு முன்னால இருந்து இவங்க அப்பாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் பிடிச்சுக்காதான். 450 வருடங்களுக்கு அப்புறமும் கூட அவங்க பிள்ளைங்களும் இவங்க பிள்ளைங்களும் பேசிக்க மாட்டாங்களாம், சமாதானமா இருக்க மாட்டாங்களாம், சகாயம் பண்ணிக்க மாட்டாங்களாம். காரணம் என்ன? எப்பிருந்தோ எங்களுக்குள்ள பகை இருக்கு. தந்தையரே, கேக்குறீங்களாங்க? எங்க அப்பாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் பிடிக்காது. அதனால இந்த அப்பா பிள்ளைங்களோட எங்களுக்கும் அந்த அப்பா பிள்ளைங்களோட அவங்களுக்கும் எப்போதும் ஒத்து போகாது. வேதாகமம் சொல்லுகிறது, கூடுமான வரைக்கும் எல்லோரோடும் சமாதானமாக இருங்கள் என்று. எதுக்காக தெரியுமா? இன்று ஒரு தகப்பனாக, இன்று ஒரு தாயாக, ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில யாருடனாவது பகையை வளர்த்து கொண்டிருந்தால் நாளைய தினத்திலே அதே அந்த பகைமை உன்னுடைய பிள்ளைகளையும் கண்டினியூ பண்ணிடுவாங்க. இன்று உனக்குள் ஆழமா இருக்கிற அந்த துவேஷம், உனக்குள் இருக்கின்ற அந்த பகை, உனக்குள்ளே இருக்கிற அந்த குரோதமும் கோபமும், அது யார் மேல வேணாலும் இருக்கலாம். இனிவரும் நாட்களில் உன்னுடைய பிள்ளைகளும் அதையே தொடருவாங்க தானே. தாய்மார், தகப்பன்மார், நம்முடைய பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுக்க வேண்டியது எப்படி பகைக்கணுங்கிறது இல்ல, அப்புறம் எப்படி அன்போடு இருக்கணும், எப்படி மன்னிக்கணுங்கிறது. ஃபெயில் ஆயிட்டாங்க. ஏசா ஃபெயில் ஆயிட்டான். எந்த விஷயத்துல? மன்னிக்கிற விஷயத்துல.
பிறந்த விஷயத்துல, சமாதானமான சூழலை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற விஷயத்துல ஃபெயிலாகிவிட்டான். இன்னைக்கு நம்ம மத்தியில் யாராவது அப்படிப்பட்டவங்க இருக்கீங்களா? தந்தையாய், தாயாய், உன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படியெல்லாம் கோபத்தை வெளிக்காட்டணுங்கிறத கத்துக் கொடுக்கிற, எப்படி கத்தணுங்கிறத கத்துக் கொடுக்கிற, எப்படி வீட்டுக்குள்ள சண்டை ஆரம்பிக்கணுங்கிறத கத்துத்தர, எப்படியெல்லாம் பொய் சொல்லணுங்கிறத கத்துக் கொடுக்கிற. ஆனா நீ கத்துக் கொடுக்க வேண்டியவைகள் இவைகள் அல்ல. எப்படி மன்னிக்கணுங்கிறத கத்துக்கொடு, எப்படி சமாதானமா வாழணுங்கிறத கத்துக்கொடு, எப்படி கொஞ்சமாவது தாழ்த்தி ஒரு 4 பேரோட நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத கத்துக்கொடு. ஏஷா அன்று கற்றுக் கொடுக்கவில்லை. எனவே அங்க என்ன நடந்தது கவனிங்க. ஏஷா இறந்து போனான். ஏஷாவின் மூலமாக ஏதோமியர்கள் வந்தார்கள். ஏன்னா அவன்தான் ஏதோம். ஏதோமின் வம்சம் ஏஷாவிலிருந்து வந்ததுதான். அவனும் கொண்டிருந்த அந்த பகை, அந்த துவேஷம் எத்தனை வருஷங்களுக்கு கண்டினியூ ஆயிட்டே இருந்ததுக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தெரியுமாங்க, 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 3 வருஷம் இல்ல, 4 வருஷம் இல்ல, எத்தனை வருஷங்கள் கண்டினியூ ஆச்சுன்னா, கிறிஸ்துவுக்கு பின், இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கு பிறகு எருசலேம் கிபி 70 எருசலேம் முழுமையாக கெடுத்து போடப்பட்டது. அப்படி முழுமையாக அது பாழாக்கப்பட்ட போது இந்த ஏதோமியர்கள் எல்லோருமே கூட கொலை செய்யப்பட்டார்கள். கிறிஸ்துவுக்கு பின் 70வது வருடம் வரைக்கும் இந்த ஏதோமியர்கள் இருந்தார்கள். ஆனால் இருந்த காலமெல்லாம் அவர்களுக்குள் இருந்த குணம் என்னவென்றால் யூதர்களை பகைப்பதுதான். யூதர்களை சிரமப்படுத்த வேண்டும், யூதர்களை வேதனைப்படுத்த வேண்டும். இதுதான் அவர்கள் யோசனை, இதுதான் அவர்கள் எண்ணமாயிருந்தது. காரணம் என்ன? அவங்க அப்பா அப்படி கத்துக் கொடுத்திருக்கான். யார் அவர்களின் பிதா என்றால் ஏசா தான். ஏசா என்ன செய்யணும்னு நினைச்சான்? யாக்கோபை கொன்றுவிட வேண்டும் என்று நினைத்தான். ஏசா யாக்கோபை கொல்ல வேண்டும் என்று நினைத்ததால் தான் யாக்கோபு தப்பிச்சு ஓடிப்போனான். அந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏதோமியர்கள் நம்ம இங்க பார்க்கிறோம் இல்லையா? ஏதோமியர்கள் அவங்க, அந்த ஏதோமியர்கள் எதுவரைக்கும் போனாங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிறந்தார், ஞானிகள் வந்தார்கள், வந்து யூதருக்கு ராஜா எங்கே பிறந்திருக்கிறார் என்று அவர்கள் ஏரோதிடம் கேட்டார்கள். ஏரோதுக்கு கோபம் வந்துருச்சு. என்னது, யூதருக்கு ராஜாவா? நான் தானே யூதருக்கு ராஜா. இல்ல, யூதருக்கு ராஜா, உண்மையான ராஜா பிறந்திருக்கிறார். அப்படியா? இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நட்சத்திரத்தின் மூலமாக நாங்கள் தெரிந்து கொண்டோம். சரி, எத்தனை காலம் ஆச்சு? அவர்கள் சொன்ன அந்த சமயத்தை கேட்ட ஏரோது என்ன செஞ்சான் தெரியுங்களா? 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தைகள் எல்லாரையுமே கொலை செய்து போட்டான். காரணம் என்ன? ஏரோது ஏதோமியன். யாருங்க? ஏசாவினுடைய சந்ததி. நல்ல கவனமா புரிஞ்சுக்கோங்க. ஏசா யாக்கோபை கொல்ல வேண்டும் என்று நினைத்தான். ஏசா சரீர பிரகாரமானவன், யாக்கோபு தேவனுக்குரியவனாயிருந்தான், எத்தன்தான். ஆனால் அதன் பின்பு மனம் திரும்பினான், மாத்திரமலை இஸ்ரவேல் என்று பெயர் பெற்றுக்கொண்டான். யாக்கோபை கொல்ல வேண்டும். எதற்காக ஏசா யாக்கோபை கொல்ல வேண்டும் என்று நினைத்தான்? யாக்கோபிலிருந்துதான் யூதா வருவான், யூதா கோத்திரத்திலிருந்துதான் உலக இரட்சகரான இயேசு கிறிஸ்து பிறக்கப் போகிறார். இந்த விஷயம் சாத்தானுக்கு தெரியும். அதனால என்ன நடந்தாலும் சரி, யாக்கோபு உயிரோடு இருக்கவே கூடாது. ஏசாவை தூண்டிவிட்டான். அவன் மூலமா யாக்கோபை கொல்ல முயற்சி செய்தான். யாக்கோபு தப்பித்து போய்விட்டான். அதற்கு பிறகு யாக்கோபுக்கு 12 குமாரர்கள் பிறந்தார்கள், 12 கோத்திரங்கள் உண்டாயிற்று. அதற்கு பிறகு ஏதோமியர்கள், அதாவது ஏசாவினுடைய சந்ததியான ஏதோமியர்கள், கவனிங்க, ஏசாவின் சந்ததியான ஏதோமியர்கள் எங்கிருந்தாலும் சரி யூதர்களை கொண்டாக வேண்டும். யூதர்கள் எங்கிருந்தாலும் அவர்களுக்கு தடையாய் நிற்க வேண்டும். அவர்களுக்கு இடையூறு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவளுக்கு கஷ்டத்தை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். சோ அவங்க எப்பேற்பட்ட துன்மார்க்கர்கள் என்றால் வாசிக்கலாம். அவங்க எப்படிப்பட்டவங்கிறத ஓபதியா எழுதுகிறான். என்ன எழுதுறான்னு பார்க்கலாம். ஓபதியாவினுடைய புத்தகத்திலே 11வது வசனம் வாசிக்கலாம். ஏதோமை குறித்து, நீ எதிர்த்து நின்ற நாளிலும், கவனிங்க, அந்நியர் அவன் சேனையை சிறைபிடித்து போன நாளிலும், மறுதேசத்தார் அவன் வாசல்களுக்குள் பிரவேசித்து எருசலேமின் பேரில் சீட்டு போட்ட காலத்தில் நீயும் அவர்களில் ஒருவனைப் போலிருந்தாய். எருசலேமை தகர்த்து போடுவதற்கு, எருசலேமை தீயிட்டு கொளுத்துவதற்கு சத்துரு வந்தபோது, பாபிலோன் சாம்ராஜ்யத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்த நேபுகாத்நேச்சார் வந்தபோது, இந்த ஏதோமியர் என்ன செஞ்சாங்கன்னா, யூதர்களுக்கு எதிராய் வருகிற சத்துருவின் சேனையோடு கைகோர்த்து கொண்டார்கள்.
நீங்க யூத ராஜ்யத்தை நாசம் பண்ண போயிட்டு இருக்கீங்களா? ஆமா, நாசம் பண்ண தான் போயிட்டு இருக்கோம். அப்படின்னு உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் கேளுங்க, நாங்க பண்றோம். ஏன், எதுக்காக? எப்பத்துல இருந்தோ நாங்க காத்துக்கிட்டு இருக்கிறோம். எதுக்கு? இவங்களை அழிப்பதற்காக. காரணம் என்ன? அது எங்க அப்பாவில இருந்து வர பகை. புரியுதாங்க? அது எங்க அப்பாவுடைய ஆசை. அவங்க அப்பாவுடைய ஆசை என்னங்க? ஏசாவுடைய ஆசை என்ன? யாக்கோபை கொல்ல வேண்டும் என்பது. எத்தனை வருஷம் பாருங்க, எத்தனை வருஷங்கள். ஜாக்கிரதையாக யோசிப்போம் என்றால் சுமார் 1000 வருஷங்கள். ஆபிரகாமிலிருந்து தாவீது வரைக்கும் 1000 வருடங்கள். ஸோ ஆபிரகாமோட வயசு கழிச்சிடலாம், ஈசாக்கு வயசை கழிச்சிடலாம், யாக்கோபுடைய வயசை மட்டும் எடுத்துக்கலாம். பிளஸ் இந்த ஆட்சியின் காலம் ஏறக்குறைய 600 வருடங்கள். இங்க 600 பிளஸ் அங்க ஒரு 600 அல்லது 700 வருடங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் 1400 வருடங்கள். கவனிக்கிறீங்களா சகோதர சகோதரிகளே? 1300, 400, 1500 வருடங்கள் ஏறக்குறைய பகை. காரணம் என்ன? அது எங்க அப்பாவுடைய ஆசை. தகப்பன்மார், தாய்மார், உன் பிள்ளைகள் உன்னிடத்தில் எதை பார்க்கிறார்கள்? ஒரு துன்மார்க்கனையா? ஒரு துஷ்டனையா? ஒரு பிடிவாதக்காரியையா? ஒரு பகை ஏற்பட்டால் அந்த பகையை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரு பயங்கர பாவியையா? எதை உனக்குள் உன் பிள்ளைகள் பார்க்கிறார்கள், கவனிக்கிறார்கள்? நாளைக்கு அதைத்தான் அந்த பிள்ளைங்க செய்வாங்க. வேதம் கூட அதைத்தான் சொல்லுகின்றது. தந்தை என்ன செய்வதை குமாரன் பார்க்கிறானோ குமாரனும் அதேதான் செய்வான். தகப்பன் குடிகாரன் இருந்தா சாதாரணமா பிள்ளை கூட குடிகாரன் ஆயிடுவான். ஒரு ஊதாரி தகப்பனா இருந்தா சாதாரணமா அந்த மகனும் கூட ஒரு ஊதாரியாக வாய்ப்பு இருக்கு. பிடிவாதக்காரியா தாய் இருந்தா பிள்ளையும் அதே மாதிரியாக வாய்ப்பு இருக்கு. எனவேதான் எச்சரிக்கிறேன். ஏதோ இன்னைக்கு மாத்திரம் இல்ல, தாயே தகப்பனை கவனிக்கிறியா? இன்னைக்கு மாத்திரமே இல்ல, வரப்போகும் தலைமுறை, வரப்போகும் தலைமுறை, அப்படி வருகின்ற எல்லா தலைமுறைகளும் நீ ஆசைப்படுகிற விதத்தில் அவர்கள் வாழ வேண்டும் என்றால் இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை நல்லதா இருந்தா தான் வரப்போகும் தலைமுறையின் வாழ்க்கை நல்லதா இருக்கும். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை அருவருப்பானதாக, கேவலமானதாக இருந்தால் வரப்போகும் தலைமுறையின் வாழ்க்கையும் அதேபோல்தான் இருக்கும். ஏசாவே அதற்கு அடையாளம். 1000 வருட காலத்திற்கும் அதிகமாக விட்டது. இருந்தாலும் அவர்களுக்குள்ள இருந்த அந்த பகை தீரவே இல்லை. காரணம் என்ன? எங்க அப்பாவுடைய ஆசை. எங்க அப்பா அப்படிதான் எங்களுக்கு கத்துக் கொடுத்திருக்கார். எப்படியாவது யாக்கோபை கொன்று போடணும். யாக்கோபை கொல்லாவிட்டால் யாக்கோபின் பிள்ளைகளையாவது கொன்றணும். ஏதோமியர்கள் கழுத்து வரைக்கும் அந்த கோபத்தோட இருந்தாங்க. யூதர்கள்லாம் அவ்வளவு கோபம். காரணம் என்ன? எங்க அப்பா அதை கத்துக் கொடுத்திருக்கார். இங்கே சொல்லுகிறான் ஒபதியா, தேவாவியை கொண்டு சொல்லுகிறான், சத்துரு வந்து யூதர்களுக்கு எதிராக வந்து அந்த பட்டணத்தை கைப்பற்றிக் கொண்ட சமயத்துல நீ என்ன செய்தாய்? சத்துருக்களோடு கைகோர்த்து கொண்டாய். உண்மையில நீங்க யாரு? சொந்த அண்ணன் தம்பி. புரியலையா? ஏசாவும் யாக்கோபும் சொந்த அண்ணன் தம்பிங்க தானே. அண்ணன் தம்பிகள் தான், ஐக்கியம் இல்லையே. அண்ணன் தம்பிகள் தான், சமாதானம் இல்லையே. இப்பொழுதும் வார்த்தையை கேட்கிற சகோதரனே கவனி. அண்ணனோடு உனக்கு சமாதானம், தம்பியோடு உனக்கு சமாதானம் இல்லை, அக்காவோடு தங்கையோடு சமாதானம் இல்லை, வீட்டில் இருக்கிறவர்களோடு சமாதானம் இல்லை, கணவனோடு சமாதானம் இல்லை, மனைவியோடு கூட சமாதானம் இல்லை. என்னது? என்ன வாழ்க்கை இது? நீ சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், சமாதானம் இல்லாமல் ஆக்குகிறாய். அந்த சமாதானத்தை பிள்ளைகளுக்கு வைக்காமலே போய்விடுவாய். நாளைக்கு உன் பிள்ளைகளும் கூட சமாதானம் இல்லாமல் தான் வாழ்வார்கள். என்னுடைய கேள்வி, இப்படி ஒரு உருப்படாத வாழ்க்கை தேவையா? சமாதானமாக வாழாமல், சமாதானத்தை பகிர்ந்து தராமல், சமாதானத்தை வைத்து போகாமல், ஒருவேளை நீ போய்விட்டால் சமாதானம் இல்லாமல் தான் உன் பிள்ளைகள் அப்படியே வாழ்வார்கள். அது அவர்களுக்கு நன்மையா? யோசித்துப்பார். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, ஏதோ யாக்கோபின் சகோதரன் தான், ஆனால் பகைத்து விட்டான். அந்த பகை 1 வருடம் அல்ல, 10 வருடம் அல்ல, 100கணக்கான வருடங்கள், சுமார் 1000 வருடங்களுக்கு மேலாக அந்த பகை தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஏசாவின் வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாயிருந்தது. தன்னுடைய பிள்ளைகளையும் அப்பேற்பட்ட நிலைமைக்குள் தள்ளிய ஒரு வாழ்க்கை. தான் அழிந்து போனான், தன்னுடைய வம்சத்தையும் கூட அழிவுக்கு நேராயும் நடத்தியிருந்தான். ஆண்டவரே, இன்றும் எங்கள் மத்தியில் யாராவது ஏசாவை போன்றவர்கள் இருப்பார்கள் என்றால் அப்படிப்பட்டவர்களை தரிசிங்க ஆண்டவரே. ஏசாவை போல கோபத்தை, ஆவேசத்தை, பகையை, துவேஷத்தை, பொறாமையை கொண்டிருந்து ஆண்டவரே குரோதத்தை வளர்த்துக் கொண்டிருப்பார்கள் என்றால், சமாதானமின்றி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்றால், அது எப்பேற்பட்ட ஆபத்து என்பதை உணர்ந்து அறிந்து ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தகப்பனும் தங்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் வாழ்வதற்கும், ஒவ்வொரு சபை மேய்ப்பனும் சபையோருக்கு முன்மாதிரியாய் வாழ்கிற வாழ்க்கையும் அருளிச் செய்யுங்க ஆண்டவரே. இல்லாவிட்டால் ஏதோ எவ்விதத்திலே சபிக்கப்பட்டு அழிந்து போனதோ, எவ்விதத்தில நீர் அப்பா அந்த ஏதோ
ஏதோ வம்சத்தாரை அழித்து போட்டீரோ அதே விதத்துல உம்மை நம்ப வேண்டிய, உம்மையே பின்பற்ற வேண்டிய ஆண்டவரே நாங்கள் உம்மை விட்டுவிட்டு இந்த உலகத்தின் சம்பிரதாயங்களை ஒருவேளை பின்பற்றிக் கொண்டிருந்தால் அது எவ்வளவு பெரிய ஆபத்து. அப்படிப்பட்ட ஒரு துர்நிலைமையிலிருந்து எங்களை விடுவிக்க வேண்டும் என்றும் உம்முடைய பிள்ளைகளாய் வாழ்கிற மகா கிருபையையும் கருணையையும் முன்னுதாரணமாய் வாழ்கிற பாக்கியத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.